பிஜேபி நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் பிஜேபி என்கிற தனிப்பட்ட அரசியல் கட்சியின் மீதுள்ள காழ்ப்பு அல்ல, அந்த கட்சி முன்னெடுக்கிற அரசியல் கோட்பாடுதான் காரணம். அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாக இருக்கிறது, அதனால் எதிர்க்கிறோம். பிஜேபியில் உள்ள தலைவர்களோடு எங்களுக்கு நட்பு இருக்கிறது, அது தனி, அந்த உறவு தனி, அது தனிநபர் அணுகுமுறை, அது வேறு. ஆனால் அந்த கட்சியை நாங்கள் கொள்கை அடிப்படையில் எதிர்கொள்வது என்பது வேறு. இதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அண்ணன் பிஜேபி எதுக்குறாரு, அப்புறம் பொன்னார் வந்தாருன்னா கை கொடுக்கிறாரு அப்படின்னு எவனாவது குழப்புவான். உடனே உங்களுக்கு ஆமா ஆமா அண்ணன் பிஜேபி எதுக்குறாரு, அங்க அவனோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சில்லுண்டிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, ராஜபக்சேட்ட போய் கை குலுக்குனாரு கை குலுக்குனாரு கை குலுக்குனாரு, அரை வேக்காடுகள். அதுக்கெல்லாம் அடிப்படை அரசியல் அறிவு இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். விடுதலை புலிகளும் சிங்களவர்களுமே கை குலுக்கி கொண்டார்கள் ஆயுதம் தாங்கி யுத்தம் நடத்தும் போது. ஐபிகேஎஃப் விரட்டும் போது பிரேமதாசாவும் விடுதலை புலிகளுமே சேர்ந்து கைகோர்த்து கொண்டு ஐபிகேஎஃப் விரட்டினாங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அரசியல் ஞானம் தேவை. நாங்க போய் ராஜபக்சேட்ட போய் ஒன்னும் நட்பு பாராட்டல, அண்ணன் தம்பின்னு ஈழத்தமிழுடைய பிரச்சனைகளை பேச போனோம். போன இடத்துல அவை நாகரிகம் கருதுனான் தான், அவ்வளவுதான். 2 இடத்துல கை கொடுக்குனாங்க. கடைசியா ஒரு இடத்துல, முதல்ல ஒரு இடத்துல வந்த உடனே, அதை பத்தி நான் விளக்கி சொன்னா நீளமாகும். ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துறாங்க, நானா கை கொடுக்கிறேன். இன்னொரு இடத்துல நாங்க விடைபெற போகிறோம், அவரா வந்து என் கை பிடிச்சு கொடுக்கினார். திருமாவளவன் அந்த ஆபரேஷன் நடக்கிறப்ப கூட இருந்திருந்தாருன்னா அவங்க அண்ணனோட சேர்ந்து மேல போயிருப்பாருன்னு அவனுக்கு தெரியுது நான் யாருன்னு. இங்க இருக்கிற இடியட்ஸ்களுக்கு தெரியல, ராஜபக்சேவுக்கு தெரியுது. எல்லாரையும் உட்கார வச்சு பேசின 2வது நிமிஷத்திலே என்ன காட்டுறான் கைய. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இவருக்கு எங்க தரப்பு நியாயம் எல்லாம் கேட்க மாட்டார், இவரு எங்களை எதிர்த்து அங்க போராடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான். 10 பேர் போனோம். 10 பேர்ல என்ன பார்த்து ராஜபக்சே கையை நீட்டி சொல்றாரு, இவர் அவங்க தரப்பு ஆளுங்க சொல்றதை மட்டும் கேட்டு அதை நம்பி போராட்டம் நடத்துறாரு, எங்க தரப்பு நியாயத்தை இவர் கேட்கல அப்படின்னு என்ன கமெண்ட் பண்றாரு. எல்லாம் முடிஞ்சு வெளியே போற நேரத்தில் ஒன்னா சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஒரு போட்டோகிராஃபர் வந்து சொல்றான். நான் தான் முன்னாடி வெளியே விறுவிறுன்னு எழுச்சி வரேன், என்னதான் மறிக்கிறான், என்கிட்ட தான் சொல்றான், பிரசிடென்டோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் சார் இங்கிலீஷ்ல சொல்றான். அப்படி நான் திரும்புறேன், எல்லாம் வராங்க வரிசையா. ராஜபக்சேவை நடுவில் வச்சு அப்படியே வரிசையா நின்று கை கோக்குறோம், போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எடுத்து முடிச்சோடனே அவர் டக்குன்னு என் கையை பிடிச்சி டிஆர் பாலுகிட்ட சொல்றாரு, தெரியுமா இவரை பிரபாகரனுக்கு ரொம்ப வேண்டியவர், ஆபரேஷன் நடந்த போது இவர் அங்க அவன் என்ன சொல்றான்னா இவர் அடிக்கடி வருவாரு, அவரோட இருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்றான். அந்த நேரம் இவர் இருந்திருந்தாருன்னா இவரு மேல போயிருப்பாருன்னு கிண்டல் அடிக்கிறான். அது அந்த இடத்துல அவன் ஃபன்னியா சொன்னாலும் கூட பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமானவன் திருமாவளவன் என்பதை புரிந்து வைத்திருக்கிறான் ராஜபக்சே. பிரபாகரனால் அடையாளம் காணப்பட்டவன் திருமாவளவன் என்பது உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுக்கு தெரியும். இங்க இருக்கிறவன் சாதியா பார்த்தான் திருமாவளவனை, அண்ணன் பிரபாகரன் தலைவனாக பார்த்தார், தமிழனாக பார்த்தார். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இன்னமும் நம்மள இன்னும் சாதிகாரன் தான் பாக்குறானே தவிர அவருக்கு என்ன தெரியும், என்ன பேசுறாரு, என்ன பார்வை அவருக்கு இருக்கு, என்ன வலிமை இருக்கு, என்ன ஆளுமை இருக்கு, அதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. அவர்கிட்ட கை குலுக்குனதை இங்க இன்னமும் சில சில்லுண்டிகள் சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான். இவர் போனாரு, கையை குலுக்குனாரு, அதை இதை வாங்கிட்டு வந்தாருன்னு. அந்த மாதிரி பொன்னார் பொன்னாரை பார்த்து கை கொடுக்குறேன்னா பிஜேபி கருத்தோட ஒத்து போயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஒரு தனி, நான் ஒரு தனிநபர். அவர் என்னை விட வயதில் மூத்தவர், நான் அவருக்கு இளையவன். 2 தனிநபர்களுக்கு இடையிலான உறவு அன்பார்ந்த உறவாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அதுல முரண்பாடு இருக்கக்கூடாது. அதுல இம்மெச்சூர்டா, அதாவது முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கூடாது. அது வேற, இது வேற. ஒரு முதியவரை பார்த்தா, வயதில் மூத்தவரை பார்த்தா எழுந்து மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும், அவங்களை கையை பிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு டிசிப்ளின், அது ஒரு ஒழுங்கு, அது ஒரு ஒழுங்கு. அதுக்காக அவங்க கருத்தோட நம்ம ஒத்து போவோமா? அது உங்க கருத்து உங்களுக்கு, எங்க கருத்து எங்களுக்கு, அவ்வளவுதான். நீங்க பிஜேபி கொள்கையை உயர்வா கருதுறீங்க, நாங்க பிஜேபி கொள்கையை ஏத்துக்க முடியாதுங்கிறோம். ஏன்னா நீங்க சாதி ஒழிப்பை பத்தி பேசுறதுல நாங்க சாதி ஒழிப்பை பத்தி பேசுறோம்.